ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸுக்கான டிஐ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஐ தாங்க. உள்ளே போயிடலாமா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு மில்க் மேன்ட்ட 4 மிக்சர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் மிக்சர் ஏ, பி, சி, டி. இதில் மிக்சர் ஏல கவுஸ் மில்கையும் வாட்டரையும் கலந்துருக்காங்க. மிக்சர் சி அண்ட் டில பஃபலோ மில்கையும் வாட்டரையும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மில்க் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வாட்டரை விட 18 லிட்டர்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மிக்சர் பில எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வாட்டரை விட மில்க் வந்து 20 லிட்டர்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மிக்சர் ஏல எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால அதை எக்ஸ்னும். மிக்சர் ஒய்ல எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னு தெரியாது, அதனால அதை ஒய்னும் வச்சிருந்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஒரே அளவு இருந்துச்சான்னு தெரியாது, அதனாலதான் இதை வேற வேரியபிள் இதை வேற வேரியபிள்னு வச்சிருந்திருக்கேன். அது தவிர வேற என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏ வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பிக்கு ஈக்குவல். மிக்சர் ஏவோட டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. பியூர் கவுஸ் மில்கோட ரேட் வந்து 30 rupees per லிட்டர்னு கொடுத்துருந்தாங்க. மிக்சர் ஏவையும் பியையும் அவங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன விலைக்கு வித்தாங்க அப்படின்னா 24.5 rupees per லிட்டர்னு வித்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏவும் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சியும் 3:2 ரேஷியோல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பியும் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் டியும் 5:6 ரேஷியோல இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் பி மிக்சர்ல இருக்கிற வாட்டரும் சி மிக்சர்ல இருக்கிற வாட்டரும் சேம், அதாவது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். அதே மாதிரி ஏ மிக்சர்ல இருக்கிற வாட்டரும் டி மிக்சர்ல இருக்கிற வாட்டரோட குவான்டிட்டியும் சேம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் கிவன் மட்டும்தான் நம்ம வந்து இங்க சொல்லியிருக்கோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் எந்த கண்டிஷனை எடுத்து அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ அண்ட் பில மட்டும்தாங்க வேல்யூஸே இருக்கு, சி அண்ட் டில நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க உங்களுக்கு டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏ தெரிஞ்சா சி கண்டுபிடிச்சிடலாம், பி தெரிஞ்சா டி கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல இருந்தே நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் என்ன எடுத்திருக்கேன், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏவும் பியும் ஈக்குவல், அந்த கண்டிஷனை எடுத்திருக்கேன். இதுல முதல்ல ஏவோட டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏக்குள்ள என்ன இருக்கு, மில்க்கும் இருக்கு வாட்டரும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ குவான்டிட்டியோட மில்க்கும் வாட்டரையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏ கிடைச்சிரும். மில்க் எவ்வளோ வச்சிருக்கோம், 18 லிட்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்றது தான் ஏவோட மில்க். அதுக்கப்புறம் வாட்டர் எவ்வளோ, இன்னொரு எக்ஸ். ஸோ 18 பிளஸ் எக்ஸ்ன்றது மில்க், எக்ஸ்ன்றது வாட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18 பிளஸ் 2x டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏவா இருக்கும். அதே மாதிரி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். அதுலயும் பில இருக்கிற மில்க் பிளஸ் பில இருக்கிற வாட்டர். பில இருக்கிற மில்க் வந்து எவ்வளோங்க, 20 லிட்டர்ஸ் பிளஸ் அதோட வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மில்கோட ஈக்குவேஷன் மட்டும் 20 பிளஸ் ஒய்ன்னு வந்திருக்கும், வாட்டரோடது இன்னொரு ஒய். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் 20 பிளஸ் 2y வந்திருக்கும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், அதனால ஏவை ஈக்குவல் டு பின்னு ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுல கண்டிப்பா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இதை சால்வ் பண்ண முடியும், ஏன்னா இதுல 2 அன்னோன் வேரியபிள் இருக்கு. இப்ப செகண்ட் நான் என்ன பண்றேன், திரும்பியும் சொன்ன மாதிரி தான், வேற எந்த ஈக்குவேஷனோ வேற எந்த வேல்யூவோ நம்ம எடுக்க முடியாது. திரும்பியும் ஏ அண்ட் பி இன்வால்வ் ஆகிக்கிற இன்னொரு கண்டிஷனை வந்து நான் எடுக்கிறேன். இப்ப கண்டிஷன் வந்து என்னது, ஏவும் பியும் மிக்ஸ் பண்ணா 24.50 விற்கலாம். அப்ப முதல்ல நான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும், ஏல இருக்கிற மில்க்கும் பில இருக்கிற மில்க்கும் சேர்ந்துருக்கும், ஏல இருக்கிற வாட்டரும் பில இருக்கிற வாட்டரையும் நம்ம குவான்டிஃபை பண்ணிடுவோம். அப்ப இந்த மிக்சர்ல என்னெல்லாம் இருக்கும், ஏயோட மில்க் இருக்கும், பியோட மில்க் இருக்கும், ஏயோட வாட்டர் இருக்கும், பியோட வாட்டர் இருக்கும். இப்ப நியூ மிக்சர் வந்து எவ்வளவு காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, 24.50. முதல்ல இந்த மிக்சர்ல மில்கை மட்டும் நான் தனியா எடுக்கிறேன். இப்ப மில்க் வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லிருக்கோம், 18 பிளஸ் எக்ஸ், இங்க 20 பிளஸ் ஒய். ஸோ இதை ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணேன்னா எனக்கு 38 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். சரியாங்க, இது வந்து டோட்டல் மில்க். டோட்டல் மில்கோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 ரூபா பெர் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மில்க் இன்டூ 30, அது மில்கோட பிரைஸ். அடுத்தது டோட்டல் வாட்டர் எவ்வளோ இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு ஒய், ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் பிளஸ் ஒய். அது எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டருக்கு
விலை கொடுத்து நம்ம தண்ணி வாங்குறது இல்லை, அதனால வாட்டருக்கு வந்து 0 rupees தான். ஸோ 0 இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டோட்டல் டேர்மும் 0 ஆயிடுது. இப்ப இந்த பியூர் மில்கோட ரேட்டு இந்த டோட்டல் மிக்சரை தான் அவங்க 24 ரூபா 50 பைசாக்கு விற்கிறாங்க. இப்ப இந்த டோட்டல் மிக்சர்ல என்னெல்லாம் இருக்கும்? மில்க்கும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். அப்ப டோட்டல் மிக்சர் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இதுல மில்க் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுல வாட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 + 2x + 2y வரும். இது வந்து என்ன இருக்குன்னா மில்க்கும் இருக்கு, வாட்டரும் இருக்கு, எல்லாமே கலந்ததுங்க. இதை வந்து 24 ரூபா 50 பைசாக்கு சேர்த்து வித்துருக்காங்க. இதுல நான் என்ன பண்றேன், இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வரும்போது இங்க மல்டிபிகேஷன்ல இருக்கிறது இங்க டிவிஷன் ஆயிடும். ஓகேவாங்க? இப்ப நான் என்ன பண்ண போறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இப்படி கிடைக்கும், 30x + 30y + 1140 இந்த மாதிரி வரும். ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் x + y = 11 கிடைக்கும். ஏற்கனவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x - y = 1 கிடைச்சிச்சு, x + y = 11 கிடைச்சிச்சு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் சைன்ஸ் இருக்கிற y கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு 2x = 12 கிடைக்கும், x வந்து 6 கிடைச்சிரும். இப்ப x 6னா இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது y 5 கிடைச்சிருது. நான் இப்ப யூஸ் பண்ண ரெண்டு வேரியபிள், ஒன்னு x அது வந்து 6, இன்னொன்னு y அது வந்து 5. ஸோ அதை வந்து நான் என்னோட டேபிளர் காலம்ல போய் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். வாட்டர்ல எக்ஸ்ன்னு வச்சிருந்தேன், எக்ஸ் வந்து 6. அப்ப மில்க் வந்து எவ்வளவு, 18 லிட்டர்ஸ் பிளஸ் வாட்டரோட வேல்யூன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப 18 + 6 24. அதே மாதிரி பி வந்து என்னதுன்னா 20 + ஒய்ல மில்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒய் வந்து 5, அப்ப 20 + y 25. இப்போ மில்க் தனியா வாட்டர் தனியா தெரிஞ்சிருச்சு. டோட்டல் வந்து என்னதுன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல். ஸோ 24 + 6 30 லிட்டர்ஸ் இருக்கும் மிக்சர் ஏல. அதே மாதிரி மிக்சர் பில 30 லிட்டர்ஸ் இருக்கும். இப்ப இன்னும் நம்ம சி அண்ட் டி கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், சி அண்ட் டி கண்டுபிடிக்க போறோம். சில நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏவும் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சியும் இந்த ரேஷியோல டிவைட் ஆயிருக்குன்னு. இப்ப ஏ வந்து 3 பங்கு வந்து 30 அப்படின்னா அப்ப 2 பங்கு எவ்வளவா இருக்கும், 20 இருக்கும். அப்ப சியோட டோட்டல் குவான்டிட்டி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பியும் டியும் ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க. 30 லிட்டர்ஸ்ன்றது 5 பார்ட்ஸ் அப்படின்னா அப்ப 6 பார்ட்ஸ் எத்தனையா இருக்கும், 36 லிட்டர்ஸா இருக்கும். இப்ப சிஎன்டி டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு, சிஎன்டி டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல இருந்து இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, பில இருக்கிற வாட்டரும் சியோட வாட்டரும் சேம். ஸோ பில வந்து 5 லிட்டர்ஸ் வாட்டர் இருந்தா அதே தான் நம்ம சிக்கும் போட போறோம். அதுக்கப்புறம் ஏல இருக்கிற வாட்டரும் டில இருக்கிற வாட்டரும் சேம். ஸோ ஏல 6 லிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப அதே வேல்யூ தான் டிக்கு போட போறோம். இப்ப நம்மளுக்கு வாட்டர் தெரிஞ்சிருச்சு, டோட்டல் தெரிஞ்சிருச்சு. 20 - 5 15 லிட்டர்ஸ்ன்றது இங்க வந்திருக்கும். அதே மாதிரி 36 - 6 30 லிட்டர்ஸ்ன்றது டியோட மில்க். இப்ப டேபிளர் காலம் ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். டிஐ பேஸ் பண்ண क्वेश्चंस பார்க்கலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, மிக்சர் சி பத்தின டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மிக்சர் சி தான் வந்து பஃபலோ மில்க் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். பஃபலோ மில்க் பிளஸ் வாட்டர், அதுதான் மிக்சர் சி. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஃபலோ மில்க் அதாவது மிக்சர் சியோட மில்க் வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ்ங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சது. அதே மாதிரி வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் இருக்கு. இப்ப இந்த பஃபலோ மில்க் தான் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ரூபீஸ் பி பெர் லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாங்க. அதே மாதிரி மிக்சர் சியோட ரேட், அந்த மிக்சரோட ரேட், இது வந்து பியூர் மில்கோட ரேட் தாங்க பி பெர் லிட்டர். அந்த மிக்சரோட ரேட், மிக்சர்லனா மில்க்கும் வாட்டரும் கலந்ததுக்கு அப்புறம் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா 36 ரூபா பெர் லிட்டர்னு விற்கிறாங்க. இப்ப இதை நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தாங்க. மிக்சர் சி அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கும், மில்க் இருக்கும் பிளஸ் வாட்டர் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ மில்க் வந்து எவ்வளோ, 15 லிட்டர்ஸ். அப்ப மில்கோட பிரைஸ் எப்படி இருக்கும், 15 லிட்டர்ஸ் இன்டூ 1 லிட்டர்ன்றோட விலை பி பிளஸ் வாட்டர் 5 லிட்டர், அதோட பிரைஸ், அதுக்கு பிரைஸ் கிடையாது, 0. இது வந்து என்னத்துக்கு ஈக்குவல், மொத்த குவான்டிட்டி, மொத்த மிக்சரோட குவான்டிட்டி. அது வந்து எவ்வளவு, 15 மில்க் பிளஸ் 5 வாட்டரு, அதோட விலை
36 ரூபா பெர் லிட்டர். ஸோ டோட்டல் ப்ரைஸ், அதாவது மில்க எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அத்தனை குவான்டிட்டி இன்டூ 1 லிட்டரோட விலையும், வாட்டர் எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அதை 1 லிட்டரோட வாட்டரோட விலையோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப மில்கோட விலை வாட்டரோட விலை அது வந்து மிக்சரோட விலைக்கு ஈக்குவலா இருக்கணும். கரெக்டாங்க? அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஓவராலா 0 ஆயிடும். இது வந்து anything into 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். 15p ஈக்குவல் டு 20 into 36 வரும். p ஈக்குவல் டு 48 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்ப நம்மளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்சர் டியோட விலை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிக்சர் டியோட விலை அப்படின்னா என்னதுங்க? அதே மாதிரிதான் மிக்சர் டில என்னெல்லாம் இருக்கும்? வாட்டர் இருக்கும், மில்க் இருக்கும். ஸோ வாட்டர் எத்தனை லிட்டர்ஸ் இருக்கு மிக்சர் டில? வாட்டர் வந்து 6 லிட்டர்ஸ் இருக்குங்க. மில்க் வந்து 30 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ 6 லிட்டர்ஸ் வாட்டரோட விலை வந்து 1 லிட்டர் 0. அப்ப 6 into 0 0 தான். இது வந்து நம்ம 1 லிட்டர் வந்து 48 ரூபான்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஏன்னா பஃபலோ மில்கோட 1 லிட்டர் பீன்னு கொடுத்துருந்தாங்க. பி வந்து 48ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப வந்து மில்கோட விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, $1440 அப்படின்னு இருக்குங்க. ஸோ இப்போ வாட்டரும் மில்க்கும் சேர்ந்தது தான் உங்களுக்கு மிக்சரோட விலை. ஸோ 1440 ஈக்குவல் டு மிக்சரோட டோட்டல் வந்து 36 இன்டூ நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1440 by 36 வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 40 பெர் லிட்டர், அதாவது ₹40 பெர் லிட்டர். ஸோ இது வந்து 40 ரூபா ஒரு லிட்டருங்க. இதுல வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் தட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது ட்ரூன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்சர் சில குவான்டிட்டி ஆஃப் மில்க் எவ்வளோ இருக்குன்னா 15 லிட்டர்ஸ் இருக்குங்க. அது வந்து மிக்சர் ஏவோட 66.2/3% கேட்குறாங்க. இது வந்து எவ்வளோங்க ஃப்ராக்ஷனா மாத்தினீங்கன்னா 2/3. சரியாங்க? அப்ப மிக்சர் ஏ இன்டூ 2/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் சியோட வேல்யூ வரணும். ஓகேவாங்க? மிக்சர் சியோட வேல்யூ 15 லிட்டர்ஸ். மிக்சர் ஏவோட வேல்யூ வந்து 24 லிட்டர்ஸ். 24 இன்டூ 2/3 அடிச்சிங்கன்னா 8 2s are 16 லிட்டர்ஸ் தான் வருது. வேற நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 15 லிட்டர்ஸ் கிடைக்கணும். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்க. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் பி அண்ட் சி டுகெதர். ஸோ மிக்சர் பியோட குவான்டிட்டி வந்து எவ்வளோனா 25 லிட்டர்ஸ்ங்க. மிக்சர் சியோடது 15 லிட்டர்ஸ். ஸோ இதுல ரேஷியோ ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி பி அண்ட் சி டுகெதர்னு கேட்டாங்க. அப்ப டுகெதர்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 40 லிட்டர்ஸ் வருதுங்க. அதே மாதிரி இங்க டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் மிக்சர் பி அண்ட் சி டுகெதர். பில வந்து வாட்டர் 5 லிட்டர்ஸ் இருக்கு. சரியாங்க? சிலையும் 5 லிட்டர்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா 10 லிட்டர்ஸ்ங்க. இங்க 40 லிட்டர், இங்க வந்து 10 லிட்டர். இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தா 4:1 வருது. அப்ப இங்க அவங்களும் என்னதான் சொல்லியிருக்காங்க? ரேஷியோ எடுத்தா 4:1 தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்சர், அதாவது ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. ஆவரேஜ் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் ஈச் மிக்சர் இஸ் 22.51 கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா மிக்சர்லையும் மில்கை மட்டும் எடுத்து டோட்டல் பண்ண போறோங்க. ஸோ மில்க் மட்டும் அப்படின்னா இப்ப ஏல எவ்வளோ மில்க் இருக்கு? ஏ பி சி டி. ஏல எவ்வளோ மில்க் இருக்குன்னா 24 லிட்டர்ஸ் இருக்கு. பில 25 லிட்டர்ஸ், சில 15 லிட்டர்ஸ், டில 30 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 23.5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவாங்க? சரியா? இந்த டோட்டல் வந்து நம்மளுக்கு 94/4 23.5ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 22.5 வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வேற ஆன்சர் வந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் வந்து only 2 தாங்க கரெக்ட். இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்சர் டியோட வாட்டர்
எவாப்ரேட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும், அதுதாங்க கொஸ்டின். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது 450 மில்லி லிட்டர் வந்து 1 மணி நேரத்துல எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மிக்சர் டீல எவ்வளவு வாட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லிட்டர்ஸ் இருக்குங்க. இங்க மில்லி லிட்டர் இருக்கு, இங்க லிட்டர் இருக்கு. ஸோ நான் வந்து லிட்டரை மில்லி லிட்டரா மாத்திக்கிறேன். 1 லிட்டர் அப்படின்றது 1000 மில்லி லிட்டர்ஸ்ங்க. அப்ப இது வந்து எவ்வளவு வரும், 6000 மில்லி லிட்டர்ஸா இருக்கும். ஓகேவாங்க. ஸோ 6000 மில்லி லிட்டர்ஸை வந்து எவ்வளவு மணி நேரத்துல இப்ப நம்ம எவாப்ரேட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னா 8:45 AM வந்து இந்த எவாப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க, வேப்பரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், 1 ஹவர்ல 450 ml எவாப்ரேட் ஆகுதுன்னா எத்தனை ஹவர்ல 6000 ml எவாப்ரேட் ஆகும். அப்ப என் கால்குலேஷன் எப்படி இருக்கும், 6000 by 450 into 1 இருக்கும். ஸோ 5 டேபிள் அடிச்சேன்னா ஸோ 40 by 3ன்னு வருங்க. 13 1/3 அப்படின்றதுதான் எனக்கு வேல்யூவா வந்திருக்கு. இது வந்து 13 ஹவர்ஸ். 1/3 வந்து நான் ஹவர்ஸா மாத்துறேன், அது வந்து மினிட்ஸா இருக்கு. அப்போ 1/3 இன்டூ, ஓகேவாங்க, இது ஹவர்ஸ்ல இருக்கு, மினிட்ஸா மாத்தணும்னா 60 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1 hour ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அதனால நான் வந்து 60 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 20 மினிட்ஸ். ஸோ 13 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ்ல எனக்கு அது வேப்பரா மாறி இருக்கும். இப்ப 8:45 AM இருக்கு. 12 ஹவர்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும்னா 8:45 PM மாறிடும். ஸோ காலையில 8:45 சாயந்தரம் 8:45 மாறிடும். ஸோ 8:45 AM இருக்கிறது 12 ஹவர்ஸ் நான் ஆட் பண்ணேன்னா 8:45 PM மாறிடும். இப்ப மீதி இருக்கிறது 1 hour 20 minutes மீதி இருக்கு. ஸோ இதோட 1 hour மாத்தினீங்கன்னா 9:45 PM ஆயிரும். அடுத்து ஒரு 20 minutes மாத்தினீங்கன்னா 9:65 வரும். 60 மினிட்ஸ்க்கு மேல அது 1 hour மாறிடும். அதனால 10:05 AM. ஓகேவாங்க. இங்க 60 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா இங்க நம்ம ஹவர்ஸ் ஹேண்ட்ல ஒன்னு ஆட் பண்ணிடுவோம். அதனால 10:05 AM மாறிடும். சரிங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்சர் ஏ அண்ட் சியை வந்து ஃபர்ஸ்ட் வேப்பரைஸ் பண்ணியிருக்காங்க. வேப்பரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் போனதுக்கு அப்புறம் மில்கை மட்டும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மிக்சர் ஏ அண்ட் சி ஆர் மிக்ஸ்டு டுகெதர். அப்ப மில்கை மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்சர் ஏல எவ்வளோ மில்க் இருக்குன்னா 24 லிட்டர்ஸ் இருக்குங்க. மிக்சர் சில எவ்வளோ மில்க் இருக்குன்னா 15 லிட்டர்ஸ் இருக்கு. அப்ப மொத்தமா 39 லிட்டர்ஸ் இருக்குங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பியூர் கவுஸ் மில்க் வந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து கவுஸ் மில்க்குங்க. மிக்சர் சி வந்து பஃபலோவோட மில்க். அப்ப கவுஸ் மில்க் வந்து எவ்வளோ, 1 லிட்டர் 26 ரூபா. 1 லிட்டர் 26 ரூபானா 24 லிட்டர் வந்து எவ்வளோ வரும்னா 624 வருதுங்க. அதே மாதிரி இங்க 1 லிட்டர் 15, 1 லிட்டர் வந்து 52 ரூபானா 15 லிட்டர் எவ்வளோ வரும், 780 வருதுங்க. இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா எனக்கு 1404ன்னு கிடைக்குது. பட் இந்த 1404 எத்தனை லிட்டருக்கான விலைனா 39 லிட்டர்ஸுக்கான ரேட்டு. ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர் லிட்டரோட ரேட்டு தான் கேட்டிருக்காங்க. அதனால 1404 டிவைடட் பை 39. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 rupees பெர் லிட்டர். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஐ ரீசனிங் நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும் போதோ இல்ல வேற எந்த புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும் போதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்ல அதுல நீங்க பாக்குற கீ புரியல எது இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களோட குவரிஸை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸா போட்டுருவோங்க.